Pot to Plates நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரிப்பன் பக்கோடா எப்படி பண்றது அப்படினு பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியா 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இப்போ இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க. இடியாப்ப மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் ஓமம் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமா பெருங்காய தூள் போட்டுக்கோங்க. இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் இல்லனா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்போ இத தண்ணி சேக்காம சும்மா கையால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம சேர்த்த வெண்ணெய் எல்லா மாவுலயும் நல்லா கலக்குற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இத சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணியை மொத்தமா ஒரே நேரமா சேக்காம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலந்துக்கோங்க. எனக்கு மொத்தமா இதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. மாவை ரொம்ப கெட்டியாவும் பிசையக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் பிசையக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு குழல்ல இந்த மாதிரி ஒரு அச்சு கொடுத்துருப்பாங்க. அதை முறுக்கு குழல் உள்ளே போட்டு மூடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முறுக்கு குழல் உள்ளே சுற்றி நல்லா எண்ணெய் பூசிட்டு தேவையான அளவுக்கு மாவு வச்சுக்கோங்க. மாவை மேலே வர வைக்காதீங்க, மேலே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி விட்டுட்டு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா சூடான எண்ணெயில் இதை புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை பிழியும் போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டு கூட பிழியலாம். இல்லை இந்த மாதிரி மொத்தமாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் உடச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. நான் கொடுத்துருக்கிற இந்த அளவில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 15 நிமிஷம் கூட ஆகாது. 5 நிமிஷம் மாவு பிசைறதுக்காகும். 10 நிமிஷத்துக்குள்ளே இதை எண்ணெயில் சுட்டு எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த ரிப்பன் பக்கோடா பண்ணும்போது நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ஒரே சீராக விழாமல் இந்த மாதிரி பிரிஞ்சு விழுந்திருக்கு. இதுக்கு காரணம் இந்த அச்சோட கேப் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் நான் சேர்த்த எள் அதில் அடைச்சிட்டு மாவு ஒரே சீராக விழாமல் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. உங்களோட அச்சோட கேப் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எள் சேர்க்காதீங்க. இந்த தீபாவளிக்கு இந்த ஈஸியான ரிப்பன் பக்கோடாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.